நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். எசேக்கியேலின் புத்தகத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். එසේකියල් 22 පරිච්ඡේදයේ 30 පදය. எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 30 வசனம். நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். සිංහලෙන් දෙවියන් වහන්සේගේ හදවත මේ දැසන අපි දැනගන්න ඕන. தேவனுடைய உள்ளத்தை இந்த காலையிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். තේරෙනවද ඔබ මේ දැසන මෙතන ආවේ ආම්බෙන් නෙවෙයි. நீங்கள் தற்செயலாக இந்த காலை பொழுதிலே இங்கே வரவில்லை. ඔබ කොහේ හිටියත් நீங்கள் எங்கே இருந்தாலும் මේ දැසන මෙතන එන්න වෙනවාමයි. இந்த காலையிலே நீங்கள் இந்த இடத்துக்கு வரவே வேண்டும். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ සැලසුම. அதுதான் தேவனுடைய திட்டம். ඒ නිසා ஆகவே මේ වචනය இந்த வார்த்தை හොඳට ඔබ මතක් කර තියාගන්න. நன்றாக ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ කෙනෙක්ව සොයනවාලු. தேவன் ஒருவரை தேடுகிறாரா? ආණ්ඩ ළඟ ඉන්න එක්කෙනාගේ මමද කියලා. பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கேளுங்க, நானா அது என்று சொல்லி. තේරුම්ගන්නේද? நான் சொல்லுவது விளங்குகிறதா? දෙවියන් වහන්සේ කෙනෙක්ව සොයනවාලු. ஆண்டவர் இந்த காலையிலே ஒருவரை தேடுகிறாராம். ස්වාමිනී මමද? නැත්නම් ළඟ ඉන්න කෙනානේ මමද? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேளுங்கள், கர்த்தாவே நானா அது? இல்லாவிட்டால் அருகில் இருக்கிறவரை பார்த்து கேளுங்கள், நானா அது? මොනවද සිත කියන්නේ? என்ன உள்ளம் சொல்லுகிறது? මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறது? පොඩක් කතාලා කියන්න බලන්න. வாய் திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். දේවවචනේ කියනවා දෙවියන් වහන්සේ මිනිස්සෙක් සොයනවාලු. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் ஒரு மனிதனை தேடுகிறாராம். මං ඒව අල්ලපෙකනාර ආණ්ඩ කියලා මමද කියලා. நான் சொன்னேன், உங்கள் அருகில் இருக்கிறவரை பார்த்து கேளுங்கள், நானா என்று சொல்லி கேளுங்கள். එතන ඔබගේ හදවත කතා කරන්නේ මොනවද? அப்படி என்றால் உங்கள் உள்ளத்திலே என்ன அது பேசுகிறது? මම නෙවෙයි කියනවාද? நான் இல்லை என்று சொல்லப்படுகிறதா? මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறது? කෝ කඩාරින්නේ නෑනේ. வாய்களை திறக்க மாட்டீர்களே. මේ පේන මනුස්සයට කටාරියේ නැත්තම් කොහොමද නොපෙනෙන දෙවිගෙනෙකුට කටාරින්නේ? இந்த நன்றாக தெரிகின்ற இந்த மனிதனுக்கு தன் வாயை திறக்காவிட்டால் தெரியாத காணாத கடவுளுக்கு எப்படி நீங்கள் வாயை திறப்பீர்கள்? තේරුම්ගන්නේද මොනවද කියන්නේ? මමද කියලා අහනකොට මොනවද ඔබට ඇහෙන්නේ? நானா என்று கேட்கின்ற பொழுது உங்கள் காதுகளிலே கேட்பது என்ன? තේරුන්නේ விளங்கவில்லை. දෙවියන් වහන්සේ මිනිසෙක්ව සොයනවාලු. தேவன் ஒரு மனிதனை தேடுகிறாராம். තේරුම්ගන්නේද? நான் சொல்லுவது விளங்குகிறதா? ඒ මනුස්සයා දුප්පත්ද පොසත්ද ඒ මනුස්සයා උගත්ද නුගත්ද කියලා නෙමෙයි. அந்த மனிதன் பணக்காரனா ஏழையா படித்தவனா படிக்காதவனா என்பது அல்ல. මම කියන්නේ මේ උදෑසන ඔබ මෙතන ඉන්නේ ආම්බෙන් නෙවෙයි. ஆகவே இந்த நான் சொல்லுகிறேன், இந்த காலையிலே நீங்கள் தற்செயலா இங்கே இருக்கவில்லை. සමහර විට ඔබට මේ අඬ හුරු නෑවෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே இந்த வார்த்தையானது, இந்த சத்தமானது உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ඔබයි ඒ මනුෂ්‍යයා. හalleluya. அந்த நபர் ඔබයි ඒ මනුෂ්‍යයා. நீங்கள் தான் அந்த மனிதன். තේන දෙවියන් වහන්සේ හොයන මනුෂ්‍යය ඔබයි. தேவன் தேடுகிறதான மனிதன் நீங்கள் தான். ඒ නිසා තමයි ஆகவே தான் මේ උදෑසන කිසිම අනතුරක් නැතුව, இந்த காலையில எந்த விதமான விபத்துக்களும் இல்லாமல், කිසිම රෝගයක් නැතුව, எந்த நோய் நொடியும் இல்லாமல், බොහොම ප්‍රශ්න වල ඔබ නිදහස් කරලා, அநேக பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து හරි වෙලාවට ගෙනත් දෙන්නේ சரியான நேரத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். පුද්ගලයා. நீங்கள் தான் அந்த நபர். දැන් කියන්නේ අල්ලපෙන් ළඟ එන්න කෙනාට இப்பொழுது பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள், තේන මං කියන දේ நான் சொல்வது விளங்குகிறதா? ගාක් වෙලාවට அநேக நேரங்களிலே බයිබලයේ අපි කියවලා තියෙනවා. வேதத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். දවසක් සාමුኤල් ஒரு நாள் සවුල් ஒரு நாள் சவுல் ගාක් බඩු තියෙන කාමරය කියලා හැංගුණා. ஒரு அதிகமான பொருட்கள் இருக்கிறதான ஒரு அறைக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார். දවසක් සවුල් ஒரு நாள் சவுல் දල් ගුවාවට කියලා හැංගුණා. ஒரு கற்குகையிலே போய் ஒளிந்து கொண்டார். දවසක් එලිෂා ஒரு நாள் எலிசா මේ
එක බවලත් කෙනෙකුට බයේ ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு பயந்து ඒ ඔහු ගිහිල්ලා ගල්ගුවාවක හැංගුණා. அவன் போய் ஒரு கற்குகையிலே ஒளிந்து கொண்டான். දෙවියන් වහන්සේ හොයනවා. ஆண்டவர் தேடுகிறார். ඔබ කියවොත් நீங்கள் வாசித்தால் රාජ මේ රාජාවලිය පොතේ කියන ඒ කතාව. அந்த ராஜாக்களின் புத்தகத்திலே அந்த கதை இருக்கிறது. මොනවාද දෙවියන් වහන්සේ හොයනවා එලිෂා කෝ මේ මනුෂ්‍යයා? எலிசாவை தேவன் தேடுகிறார். எங்கே இந்த நபர்? කෝ මනුෂ්‍යයා? எங்கே இந்த මේ மனிதன்? උදෑසන ඔබ ගැන සොයන්න කිසිවෙක් නැත. இந்த හalleluya. காலையிலே உங்களை குறித்து தேடுவதற்கு ஒருவரும் கிடையாது. දෙවියන් වහන්සේ හොයනවා. ஆனால் தேவன் உங்களை ඔබට தேடுகிறார். මොනවා තිබුණත් නැති වුණත් உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாமல் ඔබ போனால், කවුරු වුණත් නොවුණත් நீங்கள் யாரா இருந்தாலும் இல்லாமல் போனால், දෙවියන් වහන්සේ මේ උදෑසන ඔබ සොයනවා. இந்த காலையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடுகிறார். ඒකේ ස්ථීරව ඔබ දැනගත යුතුයි. அதை உறுதியாக நீங்கள் அதை ඒ அறிந்து නිසා கொள்ள வேண்டும். තමයි ඔබ මෙතන ඉන්නේ. அதனாலே தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ සොයන කාන්තාවයි පුරුෂයයි ඔබයි. தேவன் தேடுகிறதான அந்த பெண்ணும் அந்த ஆணும் நீங்கள் தான். නමුත් ඔබ උන්වහන්සේ මොනවාද කැඳවන්නේ කියලා ඔබ තේරුම් ගත යුතුයි. ஆனால் அவர் எதற்காக உங்களை தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ඊශ්‍රායල් සෙනඟ දෙවියන් වහන්සේ සොයන එක මිනිසෙක්ව. இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு தேவனாகிய ஒருவரை ஆண்டவர் தேடுகிறார். උදෑසන මුළු බලංගොඩටම දෙවියන් වහන්සේ ඔබ සොයනවා. இந்த காலை பொழுதிலே இந்த முழு பலமுறையிலுமே உங்களை என் ஆண்டவர் ඒ தேடுகிறார். නිසා සංගවෙන්න එපා කොතන. ஆகவே நீங்கள் எந்த இடத்திலும் ஒளிந்து கொள்ள අපි வேண்டாம். සංගවෙනකොට අපි වැරදිකාරය වෙනවා. நாங்கள் ஒளிந்து கொள்கிற பொழுது நாங்கள் தவறானவர்களாக බොහෝ இருக்கிறோம். කාලයක් අපි සංගවුණා වෙන්න පුළුවන්. அநேக காலங்கள் நாங்கள் மறைந்து போய் இருந்தவர்களாக இருக்கலாம். බොහෝ කාලයක් අපි නොපෙනී ගියා වෙන්න පුළුවන්. அநேக நேரங்களிலே நாங்கள் காணாதவர்களைப் போல இருந்திருக்கலாம். බොහෝ කාලයක් අපි කුඩෙන් වාගෙන ගියා වෙන්න පුළුවන්. அநேக காலங்களிலே எங்கள் குடைகளினாலே எங்கள் முகத்தை மூடிக்கொண்டு බොහෝ சென்றவர்களாக කාලයක් இருக்கலாம். අපි චාටු කිව්වා වෙන්න පුළුවන්. அநேக காலங்களிலே நாங்கள் பல காரணங்களை சொன்னவர்களாக බොහෝ இருக்கலாம். කාලයක් විවිධ දේවල් අපි පවසලා අපි ඇංගිලා යන්න පුළුවන්. அநேக காலங்களிலே பல்வேறுபட்ட காரியங்களை சொல்லி நாங்கள் ஒளிந்து கொண்டு போனவர்களாக கூட උදෑසන இருக்கலாம். ඔබට මතක තියාගන්න. ஆனால் இந்த காலையிலே ஒன்றை දෙවියන් ஞாபகத்தில் වහන්සේ வைத்துக் ඔබ கொள்ளுங்கள். සොයනවා. தேவன் உங்களை தேடுகிறார். ඒකයි මිනිස්සු ස්පිරිතාලවල බුදියාගෙන ඉන්නකොට ஆகவே தான் மக்கள் வைத்தியசாலைகளிலே படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது, ගෙවල් වල ඉන්නකොට அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கிற பொழுது, මා පාරේ වැටලා ඉන්නකොට அவர்கள் வீதி வழியிலே விழுந்து போய் இருக்கிற මා பொழுது, කරදරට අසු වෙලා ඉන්නකොට அவர்கள் மிகமான கடினமான கஷ்டங்களுக்குள் அகப்பட்டு දෙවියන් இருக்கிற பொழுது, වහන්සේ ඔබ බේරලා මෙතනගෙන ඔබයි පුද්ගලයා. தேவன் உங்களை காப்பாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் நீங்கள் தான் அந்த நபர். ඔබයි පුද්ගලයා. நீங்கள் தான் அந்த நபர். එනිසා ඔබට ස්ථිරත්වයක් තිබෙන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ සොයපු කාන්තාව මමයි පුරුෂයා මමයි කියලා හැඟෙන්න ඕනේ. ஆகவே உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். ஒரு நிலையான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவன் தேடுகிறதான ஆண் நான் தான், அந்த பெண் நான் தான் என்று சொல்லி. එහෙම තිබුණොත් ඔබට උන්වහන්සේගේ මහත් සැලසුමක් තිබෙනවා. அப்பொழுது ஆண்டவர் அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் உங்களுக்குள் இருக்கும். එහෙම නැතිනම් ඔබේ සැලසුමට දෙවියන් වහන්සේ වැඩ කරන්නේ නැහැ. அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய திட்டத்துக்கு ஏற்றபடி என் தேவன் செயல்பட போவதில்லை. උන්වහන්සේගේ සැලසුමටයි අපි වැඩ කරන්න ඕනේ. அவருடைய திட்டத்துக்கு ஏற்றவே நாங்கள் செயல்பட வேண்டும். උන්වහන්සේගේ සැලසුමක් තිබෙනවා. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. අපි උන්වහන්සේලාට ඒ සැලසුම දන්නේ නැහැ. அநேக நேரங்களிலே நாங்கள் அந்த திட்டத்தை அறியாமல் අපේ இருக்கிறோம். සමයට අපේ සැලසුම අනුව අපි ජීවත් වෙන්න උත්සාහ சில කරනවා. நேரங்களிலே எங்களுக்கு திட்டத்துக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ முற்படுகிறோம். நமக்கு උන්වහන්සේ කියන මම සොයනවා. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற நான் உன்னை தேடுகிறேன். ඔබ කොහේ ගියත් මම හොයනවා. நீ எங்கே சென்றாலும் நான் உன்னை தேடுகிறேன். මම සොයනවාමයි. நான் உன்னை தேடுவேன். මට උඹට ප්‍රයෝජනක් තිබෙනවා. நீ உன்னை குறித்து எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. උඹට මට සැලසුමක් තිබෙනවා. உன்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. අපි ලෝකයා වගේ ආවට ගියට ජීවත් වෙන්න බෑ. நாங்கள் இந்த உலகத்தானை போல வந்ததுக்கு போவதற்கு வாழ முடியாது. ඒ නිසා ඔබ හිතා ගන්න ඕනේ ஆகவே நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். මගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ සැලසුමක් තිබෙනවා. என் வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ඒක කුමක්ද කියලා මම තේරුම් ගන්න அது ඕනේ. என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள එහෙම வேண்டும். තේරුම් නොගත්තොත් அப்படி நான் அறிந்து கொள்ளாவிட்டால் මොකක්ද වෙන්නේ? என்ன நடக்கும்? අපේ ජීවිතේ උගා ප්‍රශ්න ඇති වෙනවා. எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் ஏற்படும். ගැටලු ඇති වෙනවා. அநேக கஷ்டங்கள் ஏற்படும். මිදීමට මාර්ගයක් නැති වෙනවා. எங்கள் மீட்புக்கான ஒரு வழி இல்லாமல் දුවන්න போகும். තැනක් නැති වෙනවා. நாங்கள் ஓடுவதற்கு ஒரு இடம் இல்லாமல் සංගීත போகும். තැනක් නැති වෙනවා. எழுந்து கொள்வதற்கும் கூட ஒரு இடம் இல்லாமல் போகும். අතිශය අපිට පීඩ වෙන්න කෙනෙක් නැති වෙනවා. அவசரத்துல எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் ඔබ போய்விடுவார்கள். තේරුම් ගත්තොත් நீங்கள் விளங்கிக் ඔබ கொண்டால் තේරුම් ගත්තොත් நீங்கள் விளங்கிக் கொண்டால் දෙවියන් වහන්සේ සොයන පුද්ගලයා මමයි කියලා தேவன் தேடுகிறதான நபர் நான் தான் என்று சொல்லி දෙවියන් වහන්සේ ඔබ කවදාකවත් අත්හරින්නේ ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். එසම උදෑසන ஆகவே இந்த காலையில் තමයි ඔබ කවුරු හරි ඔබ සුවනම් யாராவது உங்களை தேடுவார்கள் என்று சொன்னால் ඔබ ආන මොකටද මාව සොයන්නේ நீங்கள் கேட்பீர்கள், ஏன் என்னை ඔබ தேடுகிறீர்கள்? මේ උදෑසන දෙවියන් වහන්සේ ගන්න இந்த காலையில நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். දේවල් වල ඔබ ඇලි ගලි ඉන්නවා.
அநேக காரியங்களை நீங்கள் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஆண்டவர் அதையும் விரும்புகிறார், இதையும் விரும்புகிறார், அதையும் விரும்புகிறார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் நீங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள். கலபல வேணும், நீங்கள் கலக்கமடைகிறீர்கள். மாதாவாகி நீங்கள் மாட்டாளி போல கலபல வேணும். அநேக நேரங்களில் நீங்கள் கலக்கமடைகிறீர்கள். உங்களுக்கு கோபம் வருகிறது, உங்களுக்கு கோபம் ஏற்பட்டு பவுல பெதியும் எத்தி வேணும். அதனால குடும்பத்திலே பிரிவுகள் வந்து விடுகின்றன. பவுல விநாசி எத்தி வேணும். அதன் மூலமாக குடும்பத்திலே அழிவு வந்து விடுகிறது. ரோகாத்துர வேணும். அதன் மூலமாக நீங்கள் நோய்வாய்ப்படுகிறீர்கள். உங்க அடுப்பாடு எத்தி வேணும். அதனாலே அதிகமான குறைபாடுகள் மூணு பாண்ட சித்த பல்வேறுபட்ட காரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி உங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் கதா கரை சுவாமினி மாவ கதா கரை நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரை என்னை தேடினீர் என்று சொல்லி நீங்கள் அவரை தேடினால் ஆகவே எங்களால் தப்பித்துக் கொள்ள முடியாது. எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். සියලුම ප්‍රාණ මට අයිතිය. පියාගේ ප්‍රාණය මෙන් පුත්‍රයාගේ ප්‍රාණයත් මට අයිතිය. පෞෂර්ණ ප්‍රාණයන් නැතිනේ. සියලු දෙනා මට අයිති. என்ன சொல்லப்படுகிறது? எல்லோரும் எனக்கு சொந்தம். සියලු ප්‍රාණය සියලු ආත්ම මට අයිති. எல்லா பிராணனும் எல்லா ஆத்துமாக்களும் எனக்கு சொந்தம். ඔබට අයිතිකාරයෙක් ඉන්නවා. உங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். අපිට ඕන විදිහට ජීවත් වෙන්න අමාරුයි. எங்களுக்கு வேண்டிய விதத்தில் வாழுவதற்கு மிக අපට අයිතිකාරයෙක් ඉන්නවා. எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். උන්වහන්සේ කියන විදිහට අපි ජීවත් වෙන්න ඕනේ. அவர் சொல்லுகிற விதமாக நாங்கள் வாழ வேண்டும். බලන්න பாருங்கள் 30 වෙනි පදයේ සිට 30வது வசனத்தில் இருந்து ඊශ්‍රායල් වංශයේ මම නුඹලා එක එක තම තමාගේ මාර්ගයේ හැටියට විනිශ්චය කරන්නෙමි. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்கள் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். ස්වාමීන් දෙවියන් වහන්සේ කියනසේක නුඹලා හැරි හැරි නුඹලාගේ සියලුම වැරදි වලින් හැරියල්ලා என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். එවිට අයිතිකම් නුඹලාගේ පැකිලීමට කාරණයක් නොවන්නේය. அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. නුඹලා කල නුඹලාගේ සියලු වැරදි නුඹලා වෙතින් අහක්කදම අලුත් සිතක් අලුත් ආත්මයක් නුඹලාට சாதகனில்லா. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சே නුඹලා නැසින්නේ මක් නිසාද? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? දෙවියන් වහන්සේ සොයන පුජ්‍යලෙක් වෙන්න. ஆண்டவரை தேடுகிற தேவன் தேடுகிற ஒரு நபராக நீங்கள் மாறுங்கள். ஆண்ட சுவாமினி ஐ மாவ செவ்வே. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், ஏன் ஆண்டவரே நீர் என்னை தேடினீர்? වෙන පුජ්‍යලෙක් නැද්ද? வேறொரு நபர் இல்லையா? වෙන පුජ්‍යලෙක් නැද්ද? வேறொரு நபர் இல்லையா? மோசேஸ் දෙවියන් වහන්සේ කතා කරන කනකොට மோசேயை தேவன் பேசி அழைத்த பொழுது மோசேஸ் විවිධ හේතු සාගත කියනවා. மோசே அநேக விதமான காரணங்களை அவன் சொல்லுகிறான். மோசேஸ் කියනවා, மோசே சொல்லுகிறான், சுவாமினி மமனே ஆரோன்ව තෝරගන්න. ஆண்டவரே என்னை அல்ல ஆரோனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். සමහර විට ඔබට හරියට තේරුම් ගන්න බැරි නම්, சில நேரங்களிலே சரியாக உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. කතා කළොත්, நீங்கள் அப்படியாக பேசினால் ඔබට ලැබෙන දේ අන් අයට යනවා. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது மற்றவர்களுக்கு போய்விடும். ඔබට ලැබෙන ආශිර්වාද, වරම, බලය, සුවය, සැනසීම, කරුණාව, දයාව, හැකියාව සියල්ල අන් අයට යනවා. உங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான வரங்களும் எல்லா விதமான கொடைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லாமே உங்களுக்கு இயலுமையும் மற்றவர்களுக்கு போய்விடும். සමහර ඔබ කල්පනා මම එච්චරක මේ සිටි අනේ මට නෑනේ කියලා. நீங்கள் சில நேரங்களிலே நினைக்கலாம், ஐயோ நான் இவ்வளவு காலமா இப்படி இருந்தேனே, எனக்கு அது இல்லையே. හේතුවයි දන්නවද? காரணம் ஏன் தெரியுமா? උන්වහන්සේ සොයනකොට ஆண்டவர் உங்களை தேடுகிற பொழுது යම් කාරණාවක් පිණිස ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாய் ඔබ හරියට සවන් දීලා නැති නිසා, நீங்கள் சரியான முறையில அதற்கு செவி கொடுக்காதபடியினாலும் ඒ නිසා මොනවද වෙන්නේ? அதனால என்ன நடக்கிறது? ඔබ අනිත් අයට දවකයි මේවනේ කරන්නේ. அநேகர் இப்படித்தானே செய்கிறார்கள். ඔයා මං වෙනේ ආඥා කරන්න. நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
ඔයා යන්න මොනවාරි සේවයට ලීඩ් කරන්න ගායනා කරන්න යාඥාවට ඔයා ඔන්න යන්න මම යන්නේ. நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு போங்கள், அந்த பாடல் பாடுவதற்கு போங்கள், அந்த கொயருக்கு போங்கள். நான் என்றால் போவது கிடையாது. ඔයාට ඕන නම් දාසයෙන් කොට දෙන්න වාර නම් පාඩු දෙන්න මට බෑ. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் தசம பாகத்தை கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள், எனக்கு முடியாது. ඔයාට ඕන නිරාර යාඥාවට එන්න, ඔයාට ඕන මවරගේ යාඥාවට, ඔයාට ඕන තරුණයාට යාඥාවට මට බෑ. நீங்க உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் பெண்களுடைய தாய்மாருடைய ஜெபத்துக்கு போங்கள், உபவாச ஜெபத்துக்கு போங்கள், வாலிபருடைய ஜெபத்துக்கு போங்கள். என்னால் அது முடியாது. එහෙම අපි අන්න අයට අපි දෙවියන් වහන්සේ ආව පෙන්නකොට நாங்கள் மற்றவர்களுக்கு தேவனை காட்டுகிற பொழுது අපිට ලැබෙන දේ எங்களுக்கு கிடைக்கிற காரியம் எல்லாம் අනිත් අයට යනවා. மற்றவர்களுக்கு போய்விடும். දෙවියන් වහන්සේ ඒසවට තමයි ஆசீர்வாதே பொறந்துனே. இந்த ஏசாவுக்கு தான் என் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை பொருத்தனை பண்ணினார். ஐயா துளின் தமை மல்லிட அண்டோனே. அது மூத்த சகோதரனூடாகத்தான் இளைய சகோதரனுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி மொனாதேவனே. ஆனால் என்ன நடந்தது? உங்களோட மான்சியல அறிவில்ல. அவன் மிகவும் களைப்படைந்து வந்து மான்சியல அறிவில்ல. அவன் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டு வந்து மினுசு அவஸ்தா வலாபுரத்தின் மக்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றாக அவஸ்தாවට තමයි ක්‍රියා කරන්නේ. உங்களுடைய நண்பர்களா இருந்தாலும் உற்றார் உறவினர்களா இருந்தாலும் சந்தர்ப்பத்துக்கு தான் அவர்கள் செயல்படுவார்கள். අනිත් වෙලාවෙ නෑ. மற்ற நேரங்களிலே இல்லை. ඒ නිසා අවස්ථාවාදී වෙන්න පුළුවන්. ஆகவே அவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக மாறலாம். ඒසා වෙනකොට නිකන් මාන්සියලා ஏசா மிகவும் களைப்படைந்து வந்த பொழுது පොඩ්ඩක් කැඳ ටික සුප් ටිකක් කැම ටිකක් කිල්ලුවා. ஆகவே அவன் சற்று கஞ்சி கேட்டான், இல்லாவிட்டால் உணவு சற்று கேட்டான் பசிக்காக. மல்லி මොනා කරේ? ஆனால் இந்த இளைய சகோதரன் ஐயா දෙන්නම්. நான் சகோதரனை தருகிறேன், දෙන්නම්. நான் தருகிறேன். මේ කුරුඳුල් කම මට දෙන්න. இந்த புத்திர பாகத்தை, சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தாரும். මේක මට දෙන්න. அதை எனக்கு தாரும். මේක මට දෙන්න. அதை எனக்கு தாரும். මේ බඩගින්නට මනුෂයෙක් දුන්නා. அந்த பசுக்காக வேண்டி அந்த மனிதன் அதை අද கொடுத்தார். බොයාගේ දීමනාවල් නැතුව නිකන් සාමාන්‍ය මිනිස්සු වගේ ජීවත් වෙන්න තමාට දුන් දීමනාව වරම නැති නිසා අන්න අයට අන්සභාවට යනවා. තමාට නැති හේතුව ඒකයි. ஆகவே அநேகர் என்ன செய்கிறார்கள்? தனக்காக கொடுக்கப்பட்ட கொடைகளையும் வரங்களையும் மற்றவர்களுக்கு கொடுத்ததினாலேதான் அவர்கள் வேறு சபைகளுக்கு போய்விடுகிறார்கள். தன்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. ඒ නිසා ஆகவே ඔබ ඉදිරිපත් වෙන්න. நீங்கள் முன்னே வாருங்கள். ස්වාමීන් වහන්සේ මාවයි සොයන්නේ. ஆண்டவர் என்னைத்தான் தேடுகிறார். මාවයි සොයන්නේ. என்னைத்தான் என் ஆண்டவர் தேடுகிறார். දවසක් ஒரு நாள் දාවිත් කියන පුජ්‍යලයා කැලේ හිටියා. தாவீது என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வனாந்தரத்தில் இருந்தார். සාමුኤල් ගෙදර ගියා. சாமுவேல் வீட்டுக்கு போனார். සාමුኤල් ගිහලා බැලුවා ළමයි ටික ඔක්කොම ඉන්නවා. சாமுவேல் போய் வீட்டிலே பார்க்கிற பொழுது எல்லா பிள்ளைகளும் இருக்கிறார்கள். සුදුසු පුජ්‍යලයා එතන නෑ. ஆனால் அந்த தகுதியான நபர் அங்கே இல்லை. මේ දේශනේ ඔබේ පවුලේ සුදුසු පුජ්‍යලයා මෙතන ඇවෙන්න පුළුවන්. இந்த காலை பொழுதுல இந்த இடத்திலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தகுதியான நபர் இங்கே இல்லாமல் இருக்கலாம். සමහර විට ඔබ ආවට ගියාට ඇවිල්ලා වාඩි වෙන්න පුළුවන්. ஏதோ நீங்கள் வந்ததுக்காக போவதற்காக வேண்டி நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். ඔබේ පවුලේ කෙනෙක් ඉන්නවා සුදුසු කෙනෙක්. ஆனால் உங்கள் குடும்பத்திலே ஒரு ஏற்ற ஒருவர் இருக்கிறார். දෙවියන්ගේ සොයන කෙනෙක්. தேவன் தேடுகிற ஒருவர், ආශිර්වාද කරන්න පුළුවන් කෙනෙක්. ஆசீர்வதிக்கக்கூடிய ஒருவர், ආලේප ලබන්න පුළුවන් කෙනෙක්. அபிஷேகத்தை பெறக்கூடிய ஒருவர், සේවය කරන්න පුළුවන් කෙනෙක්. ஊழியத்தை செய்யக்கூடிய ஒருவர், භක්තිය විශ්වාසය හැදෙලි ආස්කම් කරන පුජ්‍යලෙක්. பக்தியினாலே விசுவாசத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய ஒருவர், ස්වර්ගයේ දොර අරින්න පුළුවන් කෙනෙක්. பரலோகத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய ஒருவர் ඔව් ඉන්නවා. அவர் இருக்கிறார். සමහර ඔව් මෙතන නැතුව ඇති. சில நேரங்களில் அவர் இங்கே இல்லாமல் இருக்கலாம். ඔබ කවුද කියලා. நீங்கள் யார் தேடுவது யார்? මේ පුජ්‍යලයට ඔබ අමනාප වෙලා ඇති. சில நேரங்களில் நீங்கள் அவரோடு கூட கோபித்துக் ඒ கொண்டிருக்கலாம். පුජ්‍යලයට ඔබ රණ්ඩු වෙලා ඇති. அந்த நபரோடு கூட நீங்கள் சண்டை ඒ பிடித்திருக்கலாம். පුජ්‍යලයට ඔබ තරහා වෙලා ඇති. அந்த நபரோடு கூட நீங்கள் ඒ கோபப்பட்டிருக்கலாம். පුජ්‍යලයට යාඥා නොකරන ඇති. அந்த நபரை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணாமல் ඒ இருக்கலாம். නිසා ලැබෙන්නේ නොලැබෙන වෙන්න පුළුවන්. ஆகவே கிடைப்பதும் கிடைக்காமல் போயிருக்கலாம். ඒ නිසා සාමුኤල්ව මෙච්චර මේ දරුවෝ ஆகவே சாமுவேல் அவர்களை பார்த்து கேட்டால், இவ்வளவுதானா உன்னுடைய பிள்ளைகள்? දෙමාපියන්ට දරුවන් ගැන අමතක වෙනවා. அநேக பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஞாபகம் කොහෙද ඉන්නේ மறந்து කොතනද ඉන්නේ කොහමද යන්නේ කියලා අමතක වෙනවා. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்கே போகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் மறந்து ඕන போய்விடுவார்கள். කමක් නැහැ මොනවා කරත් කමක් නැහැ. அவர்கள் என்னத்தை செய்தாலும் இவர்களுக்கு பரவாயில்லை. හැබැයි එස්සේට අමතක වෙලා හිටියා. ஆனால் ஏசாயா அவரை மறந்து போயிருந்தான். හැබැයි ටක් ගාලා දරුවෝ කෝ කියනකොට ஆகவே இந்த பிள்ளைகள் ஏசா மறந்து போயிருந்தான். எங்கே உன்னுடைய பிள்ளைகள் என்று கேட்ட பொழுது ඒවල මතක් වෙනවා මගේ බාවල පුතා කැලේ බැටළු බලා ගන්න. அப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, என்னுடைய கடைசி மகன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் ඒ கொண்டிருக்கிறார். දෙමාපියන් දරුවන්ව අමතක කරන්න එපා. ஆகவே பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை மறந்து விட வேண்டாம். ඔව් වෙනුවෙන් නිතරම දෙවියන් වහන්සේට ඔසවන්න අඬ. அவர்களுக்காக வேண்டி நித்தமும் என் தேவனிடத்திலே உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்கள். දෙවියන් වහන්සේ ඔසවන්න.
தேவனை உயர்த்துங்கள். ඔවුන් දෙවියන්ගේ දීමනාව. அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட கொடைகள். ඔවුන් දෙවියන්ගේ ආශිර්වාදය. அவர்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். අනාගතේ දෙවියන්ගේ අවශ්‍යයි. எதிர்காலத்தில் தேவனுக்கு அவர்கள் தேவையானவர்கள். ඔබට කරන්න බැරිද ඔවුන් කරයි. உங்களுக்கு முடியாததை அவர்கள் செய்வார்கள். එනිසා ඉඩ දෙන්න දෙවියන් වහන්සේට. ஆகவே தேவனுக்கு இடம் கொடுங்கள். ඔබ දෙමාපියන්ට දරුවන්ට බාධා කරන්න එපා. நீங்கள் பிள்ளைகளுக்கு தடையை ஏற்படுத்த வேண்டாம். සමහරවිට දෙමාපියන්ට කරදරයි. அநேக நேரங்களில் அநேக பெற்றோர்களுக்கான பிரச்சனைகள் ஏன் දරුවන්ට බාධාවක් කරනවා. அவர்கள் பிள்ளைகளுக்கு தடையை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி செய்ய வேண்டாம். කියන්න එපා. நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். කරන්න එපා. நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். ඒක අනිත් අයට වැඩ. அது மற்றவர்களுக்கு வேலை. අපිට මොනවද ලැබෙන්නේ? எங்களுக்கு என்ன ඒක கிடைக்கும்? බාධාව දරුවන්ට කරන නිසා அப்படியான தடைகளை பிள்ளைகளுக்கு செய்கிறபடினால் දෙමාපියන්ට ප්‍රශ්න. பெற்றோருக்கு பிரச்சனை. බයිබලේ කියනවා வேதம் சொல்லுகிறது, මා ළඟට එන දරුවන්ට ඉඩ දෙන්න. என்னிடத்தில் வருவதற்கு பிள்ளைகளுக்கு இடம் கொடுங்கள். ඉඩ දෙන්න. இடம் கொடுங்கள். වළක්වන්න එපා. அவர்கள் தடை செய்ய வேண்டாம். එම වළක්වනවා නම් அப்படி நீங்கள் தடை செய்வீர்கள். මූදේ ගැඹුරට යන්ත්‍ර බඳලා මූදේ ගැඹුරට දාන යහපත. ஆகவே இயந்திர கல்லை கழுத்திலே கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுங்கள். සමහර අයයි ප්‍රශ්න. சிலருக்கு ஏன் பிரச்சனை? දෙමාපියෝ දරුවොත් එක්ක හරිනේ. பிள்ளைகள் பெற்றோரோடு சரியில்லை. දරුවෝ දෙමාපියොත් හරිනේ. பிள்ளைகளும் பெற்றோரோடு சரியான உறவில் இல்லை. නිතරම ඝට්ටණය. நித்தமும் அவர்களிடத்தில் முரண்பாடு. මොකක් හරි ප්‍රශ්නය. நித்தமும் ஏதோ ஒரு பிரச்சனை. අකීකරුකම. கீழ்ப்படியாமை. එක මුරණ්ඩුකම. எல்லாவற்றையும் முரட்டாட்டம். ඒ වගේ දේවල් කියනකොට அப்படியானவைகள் இருக்கிற මොනවද பொழுது වෙන්නේ? என்ன நடக்கும்? දෙමාපියන්ට ප්‍රශ්න ඇති වෙනවා. பெற்றோருக்கு பிரச்சனை ஏற்படும். අකීකරු දරුවෝ වුණොත් ඈතට යනවා. அவர்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகள் கூட தூர போய் விடுவார்கள். ඒ නිසා ஆகவே දරුවන්ට අවස්ථාවක් ලබා දෙන්න. பிள்ளைகளுக்கு நேரத்தை சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுங்கள். හොයන්න කොයිද ඉන්නේ කියලා. வேதங்கள் எங்கே இருக்கிறார்கள் දෙවියන් වහන්සේ අභිමුඛයට ගේන්න. தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு අම්මා வாருங்கள். විතරක් අම්මා විතරක් ආවම හරියන්නේ නැහැ. தாய் மாத்திரம் வந்தால் போதாது. මේ තාත්තා විතර ගාවට හරියන්නේ இந்த නැහැ. தகப்பன் மாத்திரம் வந்தால் போதாது. අපිට දුන්නා වූ දරුවෝ දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ සිටින්න ඕනේ. உங்களுக்கு கொடுத்ததான பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். දරුවෝ කොයිද අම්මා කොයිද තාත්තා කොයිද එහෙම නමස්කාරයකට නමස්කාරයක් නොවේ. பிள்ளைகள் எங்கேயோ தாய் எங்கேயோ தகப்பன் எங்கேயோ அப்படியாக தேவனை நமஸ்கரிக்க முடியாது. ඔබ ආත්මික ආහාර එක්ක හැමදාම පෝෂණය වෙන ආහාර ලබන්න ඕනේ. ஆகவே தினந்தோறும் நீங்கள் ஆவியை போஷிக்கின்றதான ஆகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ඒ வேண்டும். නිසා සාමුኤලව කොහොමද දරුවෝ? ஆகவே சாமுவேல் கேட்டால் எங்கே உன்னுடைய கடைசி මතක பிள்ளை? තියාගන්න ඔබේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ හොයනවා. ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை தேவன் ඔබ தேடுகிறார். අමතක කරා දෙවියන් වහන්සේ අමතක කරන්නේ නැහැ. நீங்கள் மறந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை மறப்பது கிடையாது. අමතක කරන්නේ නැහැ. அவர் ஒருபொழுதும் மறப்பது கிடையாது. ඒ නිසා ඒ දරුවන්ව නිතරම යාඥා කරන දේව අභිමුඛයට ගේන්න. ஆகவே நித்தமும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவ சமூகத்துக்கு அவர்களை கொண்டு வாருங்கள். ඔව් අකීකරු වෙන්නේ දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්තද නැද්ද කියලා අපි කියලා නොදී හිටපු නිසා அவர்கள் கீழ்ப்படியாமல் போவதற்கான காரணம் தேவன் என்னை தெரிந்து கொண்டாரா தெரிந்து கொள்ளவில்லையா என்பதை அவர்கள் அறியாதபடியினாலே ඔවුන් මේ ගැන ஒரு තැකීමක් ආශාවක් උනන්දුවක් නැහැ. அவர்களுக்குள்ளே இதை குறித்ததான எந்த விதமான ஒரு ஆசையோ ஒரு விருப்பமோ கிடையாது. ඒක ඔබයි කැමැත්ත ඇති කරන්න ඕනේ. நீங்கள் தான் அந்த விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். දාවිත් කැලේ ඉන්නකොට தாவீது காட்டிலே இருக்கிற பொழுது ගිහිල්ලා போய் එක්කරගෙන ආවා. அழைத்துக் கொண்டு வந்தார். ආලේප ලැබුවා. அபிஷேகம் பெற்றார். සමහර විට ඔබට ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන්. ඔබේ දරුවන් ආලේප නැති එක ඔබේ නිවසට ලොකු ප්‍රශ්නයක් විය சில හැකියි. நேரங்களில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் அபிஷேகம் பெறாமல் இருப்பது. ආලේපය නැතුව ඉන්න එක. அபிஷேகம் இல்லாமல் இருப்பது. ආලේපයට කැමති නැහැ. அபிஷேகத்துக்கு விருப்பம் අන්‍ය இல்லை. භාෂාවට කැමති නැහැ. அந்நிய பாஷைக்கு விருப்பம் இல்லை. වරමට කැමති නැහැ. வரங்களுக்கு விருப்பம் இல்லை. දීමනාවට කැමති නැහැ. கொடைகளுக்கு விருப்பம் இல்லை. හැංගිලා ඉන්නේ. அவர்கள் ஒளிந்து கொண்டு දෙවියන් වහන්සේ හොයනවා. தேவன் දෙවියන් தேடுகிறார். වහන්සේ හොයනවා. தேவன் தேடுகிறார். දෙවියන් වහන්සේ හොයනවා. தேவன் தேடுகிறார். ඒ නිසා ஆகவே ඔබ පවුල පිටින් දේව අභිමුඛයේ සිටින්න ඉගෙන ගන්න. நீங்கள் குடும்பமாய் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். යාඥා කරන්න. ஜெபம் பண்ணுங்கள். හැංගෙන්න දෙන්න එපා දරුවන්ට. பிள்ளைகள் ஒளிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். හැංගෙන්න දෙන්න එපා දරුවන්ට. பிள்ளைகள் ஒளிந்து கொள்வதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். තරුණායට නමස්කාර මේක සහභාගී වෙන්න. நாங்கள் அநேகமான வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறோம், இந்த நமஸ்காரத்தை ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். ඔව් නමස්කාරට අතුල් වෙන්නේ නැහැ. அவர்கள் நமஸ்காரத்துக்குள் உள்நுழைவதில்லை. ඔව් නමස්කාර කියන එක දන්නේ නැහැ. அவர்களுக்கு நமஸ்காரம் என்றால் என்ன என்று මොකද தெரியவில்லை. නමස්කාරය තමයි ජීවනේ ගලායන එකක්. வாழ்க்கையிலே ஜீவன் கரை புரண்டு ஓடுவதற்கான ஒன்றுதான் இந்த நமஸ்காரம். අද බොහෝ තරුණයාගේ ජීවිතේ මරිලා මලානිකයි. இன்று அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையானது அது மறித்து போனதாக இருக்கிறது. ඒ නිසා ඒක පණ ගන්නවන්න අත්‍යවශ්‍යයි. ஆகவே அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது மிக முக்கியமாக ඒ இருக்கிறது. නිසා ඔබ කියා දෙන ඔබේ දරුවන්ට දෙවියන් වහන්සේ සොයන දරුවෙක් ඔවමයි. ஆகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் என் தேவன் தேடுகிற குழந்தை அதுதான். අයි දන්නවද පියාගේ ආත්මය
කෙසේද දෙවියන් වහන්සේ අයිති පුත්‍රයාගේ ආත්මයක් දෙවියන් වහන්සේ ஏன் என்று අයිති. சொன்னால் தகப்பனுடைய ஆவியானது எப்படியோ அப்படியே பிள்ளையுக்குரிய தேவனுடைய உள்ளமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. එනද අම්මගේ ආත්මේ කොහොමද ඒ වගේ දරුවගේ ආත්මේ දෙවියන් වහන්සේ අයිති. தாயினுடைய ஆத்மா எவ்வளவானதோ அப்படியே பிள்ளையினுடைய ஆத்மாவும் தேவனுக்கு சொந்தமானது. ඒක සුළු කරන්න එපා. ஆகவே அதை அர்த்தமாய் நினைக்க வேண்டாம். ඉරිදා දවසේ සබත් දවසේ සුළු කරන්න එපා. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அதை நீங்கள் அர்த்தமாய் நினைக்க வேண்டாம். ඒක ලොකු ආශිර්වාදමත් දවසක්. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். ඔබ මුළු දවසම මෙතෙන්දලා ගායනා කරත් ප්‍රශ්නයක් නැ දෙවියන් වහන්සේ ඒ තරම් ඔබට සමීප වෙනවා. நீங்கள் முழு நாட்களுமே இங்கே தங்கியிருந்து என் ஆண்டவராகி தேவனை நீங்கள் நமஸ்கரிக்கிற பொழுது அதிலே தேவன் மிகவும் பிரியப்படுவார். එනිසා දෙවියන් වහන්සේ ඔබව මේ උදෑසන සොයනවා. ஆகவே இந்த காலை பொழுதிலே கர்த்தர் உங்களை தேடுகிறார். ඔබ සීලව මතක තියාගන්න. நீங்கள் உறுதியாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ කතා කරගෙන ස්වාමී ඔබ හොයන මනුෂ්‍යයා මමයි. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுங்கள், கர்த்தாவே நீ தேடுகிற நபர் நான் தான் ஆண்டவரே. දෙවියන් වහන්සේ සොයන්නේ කැඩුණු බිඳුණු හදවත් ඇති අය. தேவன் எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார்? உடைந்து நொறுங்கிய உள்ளமுடையவர்களை அவர் ඒ தேடுகிறார். අයට තමයි ශක්තිය අඩුයි. அவர்களுக்குத்தான் பலன் குறைவு. ඒකයි දෙවියන් වහන්සේ මමයි මේ ශක්තිය. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னுடைய பலன், මමයි මේ ජීවනය. நான் தான் உன்னுடைய ஜீவன். ඒ නිසා ඔබ දෙවියන් වහන්සේ හොඳ ධර්මිෂ්ඨ පුද්ගලයන් හොයන්නේ නැහැ. ஆண்டவர் ஆகவே தான் நீதிமான்களை தேவன் தேடுகிறார். දෙවියන් වහන්සේ සොයන්නේ කැඩුණු බිඳුණු හදවත් ඇති අය. ஆகவே தேவன் உடைந்து நொறுங்கிய உள்ளத்தை உடையவர்களை அவர் தேடுகிறார். ඒක ඔබ ආගන්තුක අයි ස්වාමීනි මට කතා කරන්න. நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும், ஏன் ஆண்டவரை என்னோடு ඇයි பேசுகிறீர்? මට කතා කරේ? ஏன் ஆண்டவரை நீர் என்னோடு ඇයි பேசுகிறீர்? ස්වාමීනි මට කතා කරේ? ஏன் ஆண்டவரை நீர் என்னை அழைத்தீர்? ඇව්වා. தாவீது கேட்டான், ස්වාමීනි ඇයි මාව කතා කරේ? ஏன் ஆண்டவரை நீர் என்னை அழைத்தீர்? එලියා ඇව්වා ස්වාමීනි ඇයි මට කතා කරේ? எலியா கேட்டான், ஏன் ஆண்டவரை நீர் என்னை ඇයි මට அழைத்தீர்? කතා කරේ? ஏன் ஆண்டவரை நீர் என்னை මම ලෝකේ அழைத்தீர்? ඉන්නකොට පාපයෙන් සැපට ජීවත් වුණා. நான் உலகத்துல இருக்கிற பொழுது பாவத்தில் சுகபோகமாய் வாழ்ந்தேன் ஆண்டவரே. ලෝකේ ඉන්නකොට හැම රසවත් පාපයක් මම කළා. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற பொழுது மிக ரசனையான பாவங்கள் எல்லாவற்றையும் நான் செய்தேன் ඇයි ஆண்டவரே. මට කතා කළේ? ஏன் நீர் என்னை ඇයි அழைத்தீர்? මට කතා කළේ? ஏன் நீர் என்னை அழைத்தீர்? දෙවියන් වහන්සේ කිව්වා දාවීද් උඹව රජ කරන්න යනවා. ஆண்டவர் சொன்னார், தாவீதே உன்னை நான் ராஜாவாக்க போகிறேன். මතක තියාගන්න. ஞாபகத்தில் මේ வைத்துக் கொள்ளுங்கள். ප්‍රශ්න ගැටළු වලින් ඔබ නිදහස් වෙන්න පුළුවන්. உங்கள் பிரச்சனைகள் கலக்கங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய ඔබ முடியும். දෙවියන් වහන්සේ සොයන පුද්ගලෙක් නම් நீங்கள் தேவனை தேடுகிற நபரானால் මොනවද දෙවියන් වහන්සේ සොයන්නේ? எதற்கு தேவனை தேடுகிறார்? ඒ කඩුල්ලේ සිට ගන්න. அந்த திறப்பின் வாசலிலே நின்று கொள்ளும் කඩුල්ලේ සිට ගන්න. அந்த திறப்பிலே நின்று கொள்ளும் මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේලා මැදින් සිට ගන්න. மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நின்று கொள்ளும்படியாக අද ලෝකේ මිනිස්සු இந்த உலகத்தின் நபர்கள் දෙවියන් වහන්සේ දන්නේ නැහැ. தேவனை அறியாதவர்கள். අපි ඉරිදාට එනවා. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், ගායනා කරන ප්‍රසංස කරන පරිදෙනා දේශනාවන යනවා. நாங்கள் பாடல்களை பாடுகிறோம், நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம், காணிக்கைகளை போடுகிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், போய்விடுகிறோம். ඊට වඩා මොනවද අපි දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධය? அதனை பார்க்கணும், தேவனோடு கூட எங்களுக்கு இருக்கிற உறவு தான் என்ன? මොකද ඒ සම්බන්ධය? என்ன அந்த உறவு? ඔබ කවුරු හරි ඔබ රස්සාවට අඬ ගෑවොත් யாராவது ஒருவர் உங்களை தொழிலுக்காக அழைத்தால் ඔබ යනවා ඇප්ලිකේෂන් එක දාලා நீங்கள் ஒரு விண்ணப்பித்து விட்டு போவீர்கள். ඊට පස්සේ ට්‍රේනින් එකක් දෙනවා. அதற்கு பிற்பாடு ஒரு பயிற்சி வழங்கப்படும். මේ කරන්න මේ කරන්න இதை செய், அதை செய், அதை செய், இதை செய் என்று சொல்லி ඊට පස්සේ ඔබ ඒක කළාම நீங்கள் அதை செய்ததன் பிற்பாடு ඔබට ප්‍රොමෝෂන් එකක් ලැබෙනවා. உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். ඒ පඩි වැඩි වෙනවා. அப்பொழுது சம்பளம் அதிகமாகும். කිතුණු දරුවෝ එක විදිහට ජීවත් වෙනව නෙවෙයි. கிறிஸ்தவர்கள் ஒரே விதமாய் வாழ்கிறவர்கள் அல்ல. වර්ධනයක් තිබෙන්න ඕනේ. அவர்களுக்குள் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ආත්මික වර්ධනය, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ශාරීරික වර්ධනය, சரீர பிரகாரமான வளர்ச்சி, සෞඛ්‍ය වර්ධනය ஆரோக்கியமான வளர்ச்சி, ඒවා අපිට තිබෙන්න ඕනේ. அவைகள் எங்களுக்குள் இருக்க ඒ வேண்டும். නිසා ඔබේ ප්‍රශ්නෙට තිතක් හදන්න. ஆகவே உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ඔබ வையுங்கள். ජයගන්නෙක් වෙන්න. நீங்கள் வெற்றி பெறுகிறவனாய் மாறுங்கள். ජයගන්නෙක් වෙන්න. நீங்கள் வெற்றி பெறுகிறவனாய் மாறுங்கள். කරදර රෝග මේ ලෝකේ තිබේ. உலகத்திலே கஷ்டங்களும் நோய்களும் பாடுகளும் உண்டு. ඔබ ජයගන්නේ යේසුස් වහන්සේ ඔබත් එක්ක. ஆனாலும் கூட வெற்றி பெறுவது இயேசு கிறிஸ்து உங்களோடு ඒක கூட. ඔබ ඉඩ දෙන්න ස්වාමින් වහන්සේට. ஆகவே நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுங்கள். ඊට ඔබට කීකරු වෙන්න පුළුවන් නම් இந்த காலையில் உங்களால் கீழ்ப்படிய முடியுமானால், ස්වාමිනේ ඔබ මොනවටද මාව සොයන්නේ? கர்த்தாவே நீர் எதற்காக என்னை தேடினீர்? මොකද මාව සොයන්නේ? எதற்காக நீர் என்னை අද தேடினீர்? අධ්‍යාපනයක් නැහැ. எனக்கு சரியான ஒரு கல்வி தகவல் இல்லை, என்னிடத்திலே பணம் இல்லை, මුදල් නැහැ. என்னிடத்திலே பணம் இல்லை, මට ගයක් නැහැ. எனக்கு ஒரு வீடு இல்லை. ඔබ මොනවටද මාව සොයන්නේ? நீ எதற்காக என்னை தேடுகிறீர்? දෙවියන් වහන්සේ මේකටයි මම සෙව්වේ. கர்த்தர் சொல்லுவார், இதற்காகத்தான் நான் உன்னை தேடுகிறேன், මේකටයි මම සෙව්වේ. இதற்காகத்தான் உன்னை தேடுகிறேன். අඬට සවන් දෙන්න. சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ඇස් වහමු. கண்களை மூடுவோம். ඔබ අහන්න. நீங்கள் கேளுங்கள். ස්වාමිනී ஆண்டவரே, ඇත්ත වශයෙන්ම உண்மையாகவே මම මේ ස්ථානේ ඉන්නේ நான் இந்த இடத்துல இருப்பது ඔබ සෙව් නිසායි. நீர் என்னை தேடினபடியால் ஆண்டவரே.
ඔබ මම මෙතන ඉන්නේ இந்த காலையில நான் இங்கே இருப்பது ඔබ වහන්සේ මාව සෙවු නිසායි. நீர் என்னை தேடினபடியால் ஆண்டவரே. ඇයි පියාණනි මම ඔබට වැදගත්? ஏன் ஆண்டவரே நான் உங்களுக்கு முக்கியம்? මොකටද ස්වාමී මොන හේතුවකටද ස්වාමී මාව සොයන්නේ? எந்த காரணத்துக்காக எதற்காக நீர் என்னை தேடுகிறீர்? ஜீசஸ். මට උගාක් වැඩ තියෙනවා ස්වාමී. அநேக வேலைகள் எனக்கு உண்டு ஆண்டவரே. මට උගාක් රාජකාරී තිබෙනවා. எனக்கு அநேக வேலைப்பளுக்கள் உண்டு கர்த்தாவே. ඒත් ඔබ මාව සෙවීම මොකටද? ஆனாலும் நீர் எதற்காக என்னை தேடினீர்?